ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸில் செஞ்ச ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். கடாய் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருப்போம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனையும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கினோனையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட அடுத்து தனி மிளகாத்தூள் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது தான், வேறு எதுவும் இல்லைங்க. தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, மிளகு இதுதாங்க சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் தேவையான தண்ணி அளவு, நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தேவைப்படும்னு தெரியும் இல்லையா, அந்தளவு தண்ணி வச்சுட்டு, ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க, ரொம்ப குருமா மாதிரி ஆயிருங்க. அதனால அளவாக தண்ணி வச்சு இறக்கிட்டோம்னா இதை பாருங்கள், 3 விசில் தாங்க, நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ரொம்ப அழகாக கிரேவி ரெடியாக இருக்குது. நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.